நேத்து ராத்திரி சென்னையில திடீர்னு எல்லாரையும் அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பெயர் தெரியாத ஒருத்தர் நேராக தமிழக முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கும் நடிகர்கள் அஜித் குமார், அரவிந்த் சாமி, குஷ்பு இவங்களோட இல்லங்களுக்கும் பாம்பு வச்சிருக்கேன்னு மெயில் அனுப்பியிருக்காங்க. இந்த மெயில் டிஜிபி ஆபீஸ்க்கு சென்றதும் போலீசார் உடனடியாக எல்லா இடங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. வீட்டின் உள்ளும் வெளியும் முழுக்க செக், பாம்ப் ஸ்குவாட் வரிசை விசாரணை எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்க ஆரம்பிச்சுது. அதுலேயும் அஜித்குமார் வீட்டுக்கு இஞ்சம்பாக்கம் பக்கத்தில் கடந்த வாரமே இதே மாதிரி ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அதனால நேத்தையே மெயில் வந்ததும் போலீஸ் ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம முழுசா பரப்ப தேடி பார்த்திருக்காங்க. தேடிய பிறகு பழைய கதையே திரும்பி வந்தது. எதுவும் கிடைக்கல. இது முழுக்க பொய் அலர்ட். அனுப்பியவர் யார், ஏன் அனுப்புனாங்க, இது வரைக்கும் போலீஸ் எந்த தகவலும் வெளியிடல. அதே நேரம் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வேறொரு மெயிலும் வந்திருக்கு. இந்த முறை நடிகர் அருண் விஜய் இருக்கும் ஈக்காட்டு தாங்கல்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு. முடிவில் அதுவும் போய் தான். இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களோட டி நகர் ஸ்டூடியோவுக்கும் இதே மாதிரி பாம்பு அலர்ட் வந்திருக்கு. அது கூட போய் தான். இப்படி 3-4 பிரபலங்களையும் இலக்கு வைத்து தொடர்ந்து பொய் மிரட்டல்களா வரதுனால சென்னை போலீஸும் பாதுகாப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேர கண்காணிப்புல இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் கிளியர், எந்த ஊரிலும் பாம்பு கிடைக்கல. ஆனால் டென்ஷன் மட்டும் சிட்டியில் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ நியூஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.